ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ சிஎம் ரிசல்ட் வந்து எப்போ வரும், எந்த டைம் வரும் அப்படின்ட்டு. முன்னாடி ப்ரீவியஸில் இருக்கிறத வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்த்து சொல்லலாம். அதாவது மார்னிங் 5 o'clock 6 o'clock இல்லைனா 7 o'clock இந்த டைமுக்குள்ளே வரக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எதனாலனா சர்வர் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக இப்போ ரீசெண்ட் அட்டம்ஸில் வந்து எல்லாமே ஃபவுண்டேஷனுக்கே கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை பரவாயில்ல கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போகட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஈவினிங் 3 o'clockலேருந்து நீங்கள் 5 o'clock வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து 2 to 3 years முன்னாடி வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் அட்டம்ஸ் எடுத்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் வந்துட்டு நமக்கு 5 o'clock 6 o'clock 7 o'clock தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், நாளைக்கு அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஜூன் 2025 எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அட்மிஷன் போட்டுருங்க. அட்மிஷன் போட்டால் தான் நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். ஓகே, அந்த அட்மிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா February 10 நாளைக்கு லாஸ்ட் டேட். இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க, அட்மிஷன் வேறு, எக்ஸாம் அப்ளிகேஷன் வேறு. நிறைய பேர் எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில் போயிட்டு ப்ரோ என்னால் அப்ளை பண்ண முடியல, வாட் கேன் ஐ டூ அப்படிங்க. போர்ட்டல் ஓப்பனே பண்ணலப்பா, போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகே, வாட் கேன் ஐ டூனா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலுங்கிறது இன்னும் ஓப்பனே பண்ணலை. ஸோ வெயிட். ஓகே, மார்ச் மந்த்து தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போது வேண்டாங்க, இப்போ அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. இப்போ அதை எதுவுமே நீங்கள் போக வேண்டாம், சரிங்களா? அவ்வளோ அந்த சைடே போகாதீங்க நான் சொல்கிறேன். ஓப்பன் ஆச்சுன்னா நான் வீடியோ போடுவேன், அந்த டைம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, தட்ஸ் ஆல். இப்போ கிடையாது, உங்களுக்கு அது April 10 வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் இருக்கும், அந்த டைம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி திங்க் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்மிஷனுங்கிறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கல்ல, 10,000 அதாவது 6,000 23,100 ஃபைனல் அந்த 25,000 அந்த ப்ராசஸ், சரிங்களா? ஓகேப்பா, சரி. இப்போ ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் இதுக்கான அட்மிஷனை பற்றி சொல்லியாச்சு. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. இப்போது ஏகப்பட்ட மெசேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது February 11 ரிசல்ட் வருது. இப்போ நான் ஜூன் 2025 ஜூன் 11 நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நான் ஃபைனல் எக்ஸாம் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட். அதாவது February 11 ரிசல்ட் வருது, சிஎம்ஏ இன்ட்ரு போத் குரூப் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போத் குரூப் கிளியர் பண்ணிடுறேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நான் போத் குரூப் கிளியர் ஆகிட்டா நான் ஜூனில் ரைட் பண்ண முடியுமான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட டவுட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நாளைக்கு அட்மிஷன் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு February 11 ரிசல்ட் வருது. இப்போ என்னன்னா, இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டியூட் 10 days முன்னாடி உங்களுக்கு அட்வான்ஸாக ஒன்று கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூட் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி நினைக்கலாம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறக்கான சான்சஸ் வந்து இருக்குது, மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட இது. ஓகே, மேபி நடக்கிறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஜூன் அட்டெம்ப்ட்லேயே வந்து இப்போ இன்டரில் யாரெல்லாம் பாஸ் ஆனீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலில் வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஜூன் டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, பட் வெயிட் அண்ட் சீ. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்கமிங் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் இயர்லியாக வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்துருக்கதா வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ஓகே, இது வந்து அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு, நாளானைக்கு ரிசல்ட் வருது. அப்போது இன்ஸ்டியூட் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடி லாஸ்ட் 2 years பேக் அப்படி கொடுத்தாங்க. February ரிசல்ட் வந்து ஜூனில் பசங்க எக்ஸாம் எழுதினாங்க ஃபைனல். அதேமாதிரி இப்போ கூட பாருங்கள், ஜான்வரியில் ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துச்சா, ஜூனில் பசங்க இன்ட்ரு அப்பியர் ஆக போகிறாங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதே ஒரு 5 years முன்னாடி வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் February ரிசல்ட் வரும், நீங்கள் இன்ட்ரு எக்ஸாமே டிசம்பரில் தான் ரைட் பண்ண முடிஞ்சு. எப்போ ஒரு 5 years பேக்கு. இப்போ அப்படிலாம் கிடையாதுப்பா. February இப்போ ஜனவரியில் ரிசல்ட் வந்துடுது, ஜூனில் நீங்கள் ஜனவரியில் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறீங்க, ஜூனில் இன்ட்ரு அப்பியர் ஆகிடுறீங்க. அப்போது அப்கமிங் இயர்ஸ் என்ன மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? Februaryயில் இன்டர் ரிசல்ட்டு, ஜூனில் ஃபைனலில் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறதா வந்து இருக்குது. அப்படி தான் தெரியுது நடக்கக்கூடியதை பார்த்தா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 1 day வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் போடுறத பற்றி நீங்கள் இது பண்ணலாம். அதுவும் இன்ஸ்டியூட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், யாரெல்லாம் வந்து அப்பியர் ஆகலாம் நினைக்கிறீங்களோ ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகுங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேணால் சொல்லலாம். ஓகே, அது நடக்கலாம். அது நடந்தால் அப்போ பார்க்கலாம், சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க சைடில் இல்லாமல் நம்மளாக வந்து ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளையோட முடிஞ்சு நாளானைக்கு ரிசல்ட் வருது. அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜூனில் யாராலும் எக்ஸாம்ஸ் இந்த இன்டர் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நடக்காமல் போகும் நம்ம சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஃபுல்லாமே நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான், முன்னாடி நடந்த வச்சு நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும், நோட்டிஃபிகேஷன் தெரியணும்னா ரிசல்ட் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, கிளியரான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், நாட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும், என்ன பண்ணுறது ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆர்டிகல்ஷிப் போவா, ட்ரைனிங் போனால் என்ன போகணும்னே தெரியாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது அப்படின்னு இருப்பீங்கள்ல. அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஸோ வெயிட் அண்ட் சி. நாளைக்கு ஒன் டே கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸோட டேட்டை நான் சொல்லிட்டேன். இது வந்து ஹாப்பி நியூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாப்பி நியூஸாக கூட வச்சுக்கலாம். ஏன் இதை ஹாப்பி நியூஸ் நம்ம சொல்கிறோம்னா, பிப்ரவரியில் ரிசல்ட் வந்து நம்ம டிசம்பரில் அட்டன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேப் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஜூன்லேயே அட்டன் பண்ணுறது அட்வான்ஸ்டாக வந்துடுது. ஓகே சரி. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்கேஸ் பிப்ரவரி 11 ரிசல்ட் வந்து ஒரு 10 days ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை தள்ளி வச்சு, அப்போ எக்ஸாம் தள்ளி போமா? இல்லை, எக்ஸாமும் தள்ளி போகாமல் அஸ்பர் ஷெடியூல் ஜூன் 11 வச்சாங்கன்னா ஃபைனல் அப்பியர் ஆகலாம். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்கேஸ் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் பண்ணதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னா டக்குன்னு இப்போ முடிக்கிறாண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மந்த்தை கவுண்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இன்கேஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நடக்குதுப்பா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன், அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லட்டா, மார்ச், ஏப்ரல், மே கிட்டத்தட்ட 3.5 months தான் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 monthன்னு வச்சா கூட 4 சப்ஜெக்ட் 4 × 4 months ஆச்சு. சரிங்களா? 4 months ஆச்சு. 4 months அது போக ஒரு 20 days இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு அவ்வளோ டேஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இருக்காது. அப்போ இன்ஸ்டியூட் அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லாம் இப்போது பாஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம அந்த ஷார்ட் டேர்மில் போகிறதுங்கிறது வந்து என்னோட அட்வைஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா ஓகே. பட் சும்மா ட்ரை பண்ணணும்னு சொல்லி போனோம்னா நம்ம என்ன பண்ண தெரியுமா, அவ்வளோ அவசரமாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் பொறுமையாக ரெஜிஸ்டர் பண்ணி டிசம்பர் எக்ஸாமில் எழுது பெட்டராக இருக்கும். ஓகே, அட்டெம்ப்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னோன்னா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டெசிஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நடக்குமா என்னங்கிறத ரிசல்ட் அனுப்போம். ஓகே, தட்ஸ் ஆல். இது நடந்தால் சிலருக்கு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இது என்னன்னா, எதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இப்போவே நம்ம டக்குன்னு முடிச்சிடும் வாடா அப்படின்னு ஹாப்பி நியூஸாக இருக்கும் உங்களுக்கு தான். வாடா சூப்பராக முடிச்சிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல எனக்கு லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட், டக்குன்னு ஸ்பீடாக பாஸ் ஆகிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பசங்க பொறுமையாக நான் டிசம்பரில் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம பண்ணலாம். வீடியோஸ் அப்கமிங் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். கீப் இன் டச், விட்டாதீங்க. மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாம்.